இந்த வீடியோவில் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமர்ஷியல் இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் வந்து கமர்ஷியல் இன்வாய்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய ஓன் கமர்ஷியல் இன்வாய்ஸ் தான். நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்து அந்த ஆர்டரை வந்துட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கு நான் ரெடி பண்ண அந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ் தான் இது. ஸோ இந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா லெட்டர் ஹெட்டு. ஸோ உங்களுடைய லெட்டர் ஹெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னுடைய லெட்டர் ஹெட் அதில் நான் ஏதாவது காமிக்கல இதில். ஸோ உங்களுடைய லெட்டர் ஹெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு கன்சைனி, ஸோ லெஃப்ட் சைடில் வந்து இம்போர்ட்டருடைய நேம், இம்போர்ட்டருடைய அட்ரஸ், அது இம்போர்ட்டருடைய ஃபோன் நம்பர், இது மூணும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்கேன்னா கமர்ஷியல் இன்வாய்ஸ், அதுக்கப்புறம் இன்வாய்ஸோடைய நம்பர் கொடுத்துருக்கேன். நான் இங்கே கொடுத்துருக்கிற இன்வாய்ஸ் நம்பர் வந்து 1000. ஸோ அதுக்கப்புறம் இன்வாய்ஸோடைய டேட்டு, அந்த கமர்ஷியல் இன்வாய்ஸோடைய டேட் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் வந்து என்னுடைய ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாஷ்டு ப்ராடக்ட், லோ ஈசி கோகோ பீட். ஸோ நான் ஏற்றுமதி பண்ண அந்த ப்ராடக்ட் வந்து கோகோ பீட்டு அப்படிங்கிறது. ஸோ அந்த கோகோ பீட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸும் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். பிளாக் சைஸ் 5 கிலோகிராம் பிளாக் அது. ஸோ பிளாக் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் பிளாக்கோடைய எக்ஸ்பேன்ஷன், அப்புறம் அது சீவ்டு, ஃப்ரீ ஆஃப் சாண்டு, வீட் ஃபீடு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அதோடைய பிஹெச் ப்ராப்பர்ட்டி என்ன, ஈஸி என்ன, ஃபைபர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது அந்த ப்ராடக்டோடைய நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோடைய ப்ராப்பர்ட்டிஸும் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்துட்டு என்ன நீங்கள் ஏற்றுமதி பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்டை வந்து இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கட்டாயமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து கட்டாயமாக அதை மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என்னுடைய இம்போர்ட்டர் வந்து எனக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து இதில் வந்து நீங்கள் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுடைய ப்ராடக்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணால் கூட போதும். ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் யூனிட் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ யூனிட் ப்ரைஸ் வந்து $250 போட்டிருக்கேன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 24 மெட்ரிக் டன். அதாவது ஒரு 40 ஃபீட் கண்டெய்னரோடைய ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கேன் 24 மெட்ரிக் டன். ஸோ 24 மெட்ரிக் டன் அதோடைய யூனிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $250. ஸோ ஒரு மெட்ரிக் டனுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ $250. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா $6000 அமௌண்ட் வந்துச்சு. ஸோ அடுத்து செகண்ட் நான் வந்து 2 கண்டெய்னர் அனுப்பின ஒரு இன்வாய்ஸ் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோ ஈசி கோகோ பீட்டுங்கிற ஒரு ப்ராடக்ட்டு. அடுத்தது ஒரு கண்டெய்னர் பாருங்கள் அன்வாஷ்டு ப்ராடக்ட். அடுத்தது ஒரு கண்டெய்னர் பாருங்கள் அன்வாஷ்டு ப்ராடக்ட் ஹை ஈசி கோகோ பீட். ஸோ இது வந்து இன்னொரு கண்டெய்னரில் அனுப்பினேன். ஸோ ஒரே ஷிப்மெண்ட்டில் லோ ஈசி கோகோ பீட்டுங்கிறது ஒரு கண்டெய்னரில் அனுப்பினேன். அதுக்கப்புறம் அன்வாஷ்டு ப்ராடக்ட் செகண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஹை ஈசி கோகோ பீட்டு, இது ஒரு கண்டெய்னர் அனுப்பினேன். ஸோ 2 கண்டெய்னர் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன். ஸோ அதோடைய இன்வாய்ஸ் தான் இது. ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா $196. அப்போ ஒரு மெட்ரிக் டனுடைய ப்ரைஸ் வந்து $196 நான் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ 24 மெட்ரிக் டன்னுக்கு என்னன்னா $4704 வந்துச்சு. ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன்னா கடைசி நெட் பேயபிள் அமௌண்ட்டு எஃப்ஓபி போர்ட் ஆஃப் டூட்டுக்குரின் தமிழ்நாடு. ஸோ நான் வந்து ஏற்றுமதி பண்ண அந்த போர்ட் எந்த போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டூட்டுக்குரின் போர்ட்டு. ஸோ அதனால் அந்த போர்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சென்னை போர்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சென்னை போட்டுக்கலாம். இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் ஸ்டேட்டில் அதர் ஸ்டேட்டில் ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போர்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி என்னுடைய ஷிப்மெண்ட்டுடைய டேர்ம் பார்த்தீங்கன்னா எஃப்ஓபி. நான் எஃப்ஓபியில் தான் பண்ணேன், சிஏஎஃப் கிடையாது. ஸோ நீங்கள் சிஏஎஃப்பில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதே மாதிரி இன்வாய்ஸ் நீங்கள் ரெடி பண்ணும்போது சிஏஎஃப்னு அதில் போட்டுக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் எஃப்ஓபி. ஓகே. ஸோ அப்புறம் ஃபைனலாக டோட்டல் அமௌண்ட் என்ன $10,704 வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண 2 கண்டெய்னரை எக்ஸ்போர்ட் பண்ண அதோடைய இன்வாய்ஸ் தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கமர்ஷியல் இன்வாய்ஸ் இது. ஓகே. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஏற்றுமதி பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு கமர்ஷியல் இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இதையே கூட ஒரு மாடலாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம்.
ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் சார்ஜஸ் டில் கார்கோ இஸ் லோடட் ஆன் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த டோட்டல் அமௌண்ட்டை வந்து வேர்ட்லேயும் கொடுத்துருக்கேன். $10,704 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் குட்ஸ் ஆர் இந்தியன் ஆரிஜின். ஸோ போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், ஸோ எந்த போர்ட்டோ அந்த போர்ட்டை நீங்கள் வந்து கொடுத்துருங்க, அந்த கண்ட்ரியை நீங்கள் வந்து இது பண்ணியிருங்க நீங்கள். ஸோ நான் அனுப்புனது வந்து க்ரீஸ்க்கு அனுப்புனேன், தெசலனோக்கி போர்ட்டுக்கு அனுப்புனேன். ஸோ அதனால தான் போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் க்ரீஸ்னு போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் டெலிவரி டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா FOB டூட்டுக்குரின் இந்தியா. ஸோ நான் டெலிவரி கூட டேர்ம்ஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா FOB டூட்டுக்குரின். ஸோ அதாவது FOBங்கிறது என்னது ஃப்ரீ ஆன் போர்ட். ஸோ தூத்துக்குடி போர்ட்டில் வந்துட்டு ஃப்ரீ ஆன் போர்டு டேர்ம்ஸில் நான் பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து CAF பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் CAF போட்டுட்டு டெஸ்டினேஷன் போர்ட்டோடைய அந்த சிட்டியை எழுதிட்டு அப்புறம் இந்தியா அவங்க கண்ட்ரியை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேர்ம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன் இன்வாய்ஸில். ஸோ 50% இன் அட்வான்ஸ் அண்ட் 50% அகெயின்ஸ்ட் ஃபுல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பை இமெயில் ஆஃப்டர் ஷிப்பிங். அப்போ 50% அட்வான்ஸ் வாங்கினேன் அண்ட் பாக்கி 50% வந்துட்டு நான் வந்து ஃபுல் செட் ஆஃப் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து இமெயிலில் அனுப்புவேன். ஆஃப்டர் ஷிப் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஸ்கேண்ட் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து என்னுடைய பேமெண்ட்டாக இருந்துச்சு அந்த டைம் நான் ஷிப் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பாட்டமில் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், அப்புறம் சிக்னேச்சர், அப்புறம் உங்கள் கம்பெனியுடைய சீல் பாட்டத்தில் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஒரு சிக்னேச்சரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் இன்வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது ப்ரொஃபார்மா இன்வாய்ஸுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ப்ரொஃபார்மா இன்வாய்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இம்போர்ட்டர்ஸ்க்கு வந்து இதுதான் விலை, இந்த மாதிரி விலை இருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறோம். அதான் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ். கமர்ஷியல் இன்வாய்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஃபைனலாக கன்ஃபார்ம் ஆகிட்டு நம்ம வந்து பேமெண்ட் டேர்ம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அவங்களுக்குலாம் நம்ம வந்துட்டு நான் வந்து ஷிப் பண்ணேன்னா கட்டாயமாக நீங்கள் எனக்கு பணம் பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னது கமர்ஷியல் இன்வாய்ஸ். ஸோ இதான் வந்து ப்ரொஃபார்மா இன்வாய்ஸுக்கும் கமர்ஷியல் இன்வாய்ஸுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ்.